தலைவலி, ஹெடேக் இன்னைக்கு அதிகமாக பேசப்படுற ஒரு நோய். ரைட், இது யாருக்கு அதிகமா வரும்? ஆண்களுக்கா பெண்களுக்கா? வந்தா என்ன செய்யணும்? எப்ப நாம டாக்டரை சந்திக்கணும்? மருத்துவத்தை உதவியை நாடணும். இது மூன்றையும் தெரிஞ்சுக்கிட்டா வீட்டிலையும் ஆபீஸ்லயும் தலைவலி குறைஞ்சிடும். ரைட், இப்ப நாம பார்ப்போம் யாருக்கு அதிகமா தலைவலி வரும். 3/2 பங்கு பெண்களுக்கு தான் தலைவலி கூடும். இதையும் நாம விலகிக் கொள்ளணும். ஆண்கள் பொதுவா விலகிக் கொள்ளணும். பெண்களுக்கு அதிகமா தலைவலி சொன்னால் அவங்க சும்மா சொல்ல இல்லை, அவங்களுக்கு நம்மளை விட தலைவலி வார வீதம் கூட. என்ன காரணம் என்றால் அவங்களோட மாதவிடாய் வார டைம்ல பெண்களுக்கு தலைவலிக்கும், மாதவிடாய் நின்றா தலைவலிக்கும், மாதவிடாய் நிரந்தரமா நிப்பாட்டப்பட்டா தலைவலிக்கும், அவங்க எடுக்கிற கருத்தடை மாத்திரைக்கு தலைவலிக்கும், அவங்களுக்கு ஒழுங்கான ஹோமோன் ஒழுங்கமைப்புல இல்லாட்டிலும் தலைவலிக்கும். அதே போல அவங்க ஒழுங்கா தூங்க இல்லைன்றால், வீட்டு வேலை பழு காரணமா அவங்க தூங்க இல்லை, அவங்களோட தூக்க சைக்கிள் மாறினாலும் அவங்களுக்கு தலைவலிக்கும். வீட்டு வேலை காரணமாவோ இல்லாட்டி ஆபீஸ்ல டென்ஷன் காரணமா அவங்க சாப்பாடு, இது யாரா இருந்தாலும் சரி, ஆண்களுக்கோ பெண்களுக்கோ, சாப்பாடை ஸ்கிப் பண்ணா, அதாவது தவற விட்டா தலைவலிக்கும். அப்ப நம்ம என்ன காரணங்களால நமக்கு தலைவலி வருதுன்னு பார்ப்போம். எல்லா காரணத்தையும் நாங்க டாக்டர்கிட்ட போக தேவைப்படாது. சரி, இந்த காரணங்களை விளங்கிட்டு எப்படி இந்த காரணங்களை நாங்க தவிர்த்து கொள்ளலாமோ அதுக்குரிய மாதிரி தவிர்த்து கொள்ளணும். பரம்பரையாகவும் பெண்களுக்கு தலைவலி வரும், அதாவது குடும்ப வாரிசுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தலைவலி வரும். ரைட், அடுத்தது எப்படி தவிர்த்து கொள்ளலாம்னு பார்த்தா, நாங்க முதல்ல தலைவலி வந்தா முதல்ல ஒழுங்கா சாப்பிடணும், ஒழுங்கா தண்ணீர் குடிக்கணும், ஒழுங்கா தூங்கணும். அதுவும் ஒரு டாக்டர் ரூம்ல போயிட்டு தூங்கி பார்க்கணும். ஓகே, செட்டில்னா ஒன்றும் செய்ய தேவையில்லை. அப்படி இதுக்கெல்லாம் கேட்கலன்னா நாங்க என்ன செய்யணும்? ஒரு மசாஜ், ஒரு நெத்தியில ஒரு ஆயில், நெத்தியில நாம சுடு தண்ணியோ அல்லாட்டி ஐஸ் வாட்டரோ போட்டு நெத்தியில ஒத்தனம் கொடுக்குறேன், பழைய ட்ரெடிஷனல் மெத்தட். அதுக்கும் தலைவலி குறையும். மசாஜ் பண்றேன், இப்ப சித்தால அந்த ஆயில் இந்த ஆயில் போட்டு செய்வாங்களே, மசாஜுக்கும் தலைவலி குறையும். நெக் ஃபுல்லா அங்க இருந்து தலை வரைக்கும் மசாஜ் பண்ணுவாங்க, அதுக்கும் தலைவலி குறையும். இது எதுவுமே கேட்கலன்னு சொன்னால் பெனடோல் 2 எடுத்து பார்க்குறேன், வர்ற பாடத்துக்கு தக்கன பெனடோலை குடிக்கிற, பெனடினை குடிக்கிற, அதுவும் கேட்கலன்னா பெயின் கில்லரை குடிக்கிறேன், பெயின் கில்லரை குடிச்சு பார்க்குறோம். இது எல்லாம் சரி வரலன்றால் இப்ப நம்ம டைமையும் பணத்தையும் செலவழிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு, டாக்டர்கிட்ட உதவி நாட வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நாம விலகிக் கொள்ளணும். ஓகே.